சிவாய நம. அனைவருக்கும் அன்பான எனது இனிய காலை வணக்கம். இன்றைய திருமுறை சிந்தனை நாராயணன் பிரமன் இவர்கள் இருவரும் தேவர்களின் தலைவர்கள். அப்ப தேவர்கள் என்றாலே நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. செத்து செத்து பிறப்பதே தேவென்று பத்திசை மனப்பாரிகற்கு ஏறுமோ என்று நாவரசர் பெருமான் அருமையா சொல்வார். தேவர்களுடைய தொழில் என்னன்னா உடனே நம்ம சொல்லலாம், சாவதும் பிறப்பதும். இதுதான் அவனுடைய தொழிலே. நாராயணனுக்கும் பிரமனுக்கும் என்ன தொழில்? சாவதும் பிறப்பதை தான். செத்து செத்து பிறப்பதே தேவென்றுனார். இன்னொரு பாடல அழகா சொல்லுவார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று திருக்குறுந்தொகையில அருளுவார் நாவரசர் பெருமான். இது என்ன பொருள் என்றால், நாவரசர் காலத்தில் அப்பயே அவர் பாடுறார். கிபி 6 to 7ஆம் நூற்றாண்டு. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 100 கோடி பிரமன் இறந்தான், 6 கோடி நாராயணன் அங்கனே அப்படின்னா 6 கோடி நாராயணன் இறந்தான், ஏரி கங்கை மணல் எண்ணில் இந்திரன். மணல் துகள், அதாவது கங்கையுடைய மணல் துகளை எண்ண முடியுமா? உலகத்தில் யாராலையும் அளக்க முடியாது. அந்த மணல் துகளை போய் எண்ண முடியுமா எவ்வளோ இருக்குன்னு? கங்கையோட மணல் துகள் எண்ண முடியாது. அப்படி எண்ணிலடங்காத இந்திரன் இறந்தான், மாண்டனர். கடைசியா சொல்றாரு, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. சிவபெருமான் ஒருவரே அழிவில்லாத பரம்பொருள், என்றுமே அழிவில்லாத பரம்பொருள் சிவபெருமான் ஒருவரேனே அழகாக சொல்லி முடிக்கின்றார். அந்த வகையிலே இன்று இந்த ஆணவத்தின் உச்சம் பெற்ற நாராயணனும் பிரமனும் இறைவனிடம் தோற்று ஓடிய வரலாற்றை நாம் அறிவோம். திருமூலருடைய திருமந்திரம், அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி, அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே. 2 பேரும் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அடிச்சுக்கிறான். உலகத்திலே நான் தான், உலகத்துக்கே நான் தான் பெரியவங்கிறான் நாராயணன். பிரமன் என்ன பண்றான்? நான் தாண்டா பெரியவன்கிறான். 2 பேரும் அடிச்சுக்கிறான். அந்த வேளையிலே திடீரென்று ஒரு ஜோதி பிழம்பு வெடிக்கின்றது. மிரண்டு போயிட்டானு 2 பேரும். இவர்கள் அடித்து கொண்ட வேளையிலே ஜோதி பிழம்பு வெடிச்சோன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிலத்திலேருந்து ஒரு வெடிப்பு விழுந்தா எப்படி இருக்கும்? நில அதிர்வுன்னு சொல்றோம் இல்லையா? சாதாரண நிலநடுக்கம்னு நம்ம சொல்றோம். அந்த நிலநடுக்கத்துக்கே நம்ம என்ன ஆகும்? அஞ்சு நடுநடுங்கி போயிடுவோம். சிவபெருமான் வெடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? ஜோதி பிழம்பா நடுங்கி போயிட்டானுவோம் 2 பேரும். இப்ப அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் 2 பேரும் என்ன பண்றா? ஆணவத்துல சிவபெருமான் ஜோதி பிழம்பா வெடிக்கிறார் சொல்றார். இப்ப பாருங்க, இந்த வரலாற்றை நம்ம சிந்திப்போம். இது நடந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற தர்க்கத்தில் ஈடுபட்ட போது சிவபெருமான் அவர்களுக்கு ஜோதி வடிவாக காட்சியளித்து அவர்கள் அகந்தையை அடக்கிய கதை இது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் இடையே தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற பெரும் விவாதம் எழுந்தது. இந்த வாதம் முற்றி போராக மாறும் சூழல் உருவானதால் உலக உயிர்களை காக்க தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்கள் இருவரின் ஆணவ அகந்தையை நீக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மனுக்கும் நாராயணனுக்கும் இடையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜோதி பிழம்பாக வெடித்து தோன்றினார். அந்த ஜோதி பிழம்பின் அடி மற்றும் முடி எங்குள்ளது என்று யாராலும் அறிய முடியவில்லை. அதாவது 2 பேரும் என்ன பண்றான்? யார் முதலில் என்னுடைய திருவடியை அடைகின்றாரோ அவர்களே பெரியவர்கள். உங்க 2 பேர்ல யார் பெரியவன்னா, என் திருவடியை யார் முதல்ல அடைகிறானோ, திருமுடியை யார் முதலில் அடைகின்றானோ அவனே பெரியவன் என்று சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்துகின்றார். அப்ப இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடியை நோக்கி பயணிக்கின்றான். திருவடியை காண வராக அவதாரம், வராகம்னா பன்றி அவதாரம் எடுத்து நாராயணன் பூமியை தோண்டிக்கிட்டு போறான். சிவபெருமான் திருவடியை காணுவதற்காக பூமியை தோண்டி கொண்டு செல்கின்றான். அவனால எவ்வளவு தூரம் போயும் அந்த
சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க முடியல. ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம கீழே வந்து பூமிக்கு கீழே அவன் போனானோ திரும்பி வரணும்ல, அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. திரும்பி வர முடியலன்னா செத்துருவானே. அப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதெல்லாம் சொல்கிறார். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி. படினா சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க முடியவில்லை. யாரால்? அச்சுதன்னா நாராயணன். அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல. அடி கண்டிலேன்னா நான் சிவபெருமானுடைய திருவடியை என்னால் காண முடியவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொண்டு நாராயணன் பூமியிலேருந்து மேலே வந்துடுறான். பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானுடைய திருவடியை அளப்பதற்காக காணுவதற்காக சென்ற நாராயணன் என்ன பண்ணுறான்? இறைவனுடைய திருவடியை காண நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு மேலே வந்துடுறான், பூமிக்கு வந்துடுறான். ஆனால் இந்த பிரமன் என்ன பண்ணுறான்? சிவபெருமான் திருமுடியை காண முடியவில்லை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஒரு பொய்யை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. என்னன்னா, தாழம்பூவின் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திருமுடியில் தாழம்பூவை தரிச்சிருக்கிறார். சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை பண்ணுறார். அதாவது சிவபெருமானுடைய திருமுடியிலேருந்து அந்த தாழம்பு கீழே அப்படியே விழுகின்றது. உடனே அந்த தாழம்பூவை கையில் எடுத்துக்கிட்டு சிவபெருமானுடைய திருமுடியை நான் கண்டு விட்டதாக பொய் சொல்கின்றான் பிரம்மன். ஏன்னா தாழம்பு வந்து ஏன்னா படைப்பு தொழிலால தாழம்பு பயப்படுதுங்க. இவ ஏதாவது சபிச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அதுவும் சம்மதிக்குது. நான் உன்னுடைய சிவபெருமான் திருமுடியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்ததா இறைவன்ட்ட சொல்லுவேன், நீ ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னோடனே தாழம்பு பயப்படுது. ஏன்னா படைப்பு தொழில் பிரமன் அல்லவா, இவ ஏதாவது சபிச்சுட்டான்னு ஒரு பயம். அப்போ அதுதான் அந்த வரியில் சொல்கிறார் பாருங்க. அதாவது அச்சுதன் வந்து அச்சுதன நாராயணன் என்ன சொல்றா? அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல. நாராயணன் சிவபெருமானுடைய திருவடியை காண நான் தகுதி அற்றவன் சொல்லிட்டான். ஆனா இவர் என்ன சொல்றான் பாருங்க, பிரம்மன் என்ன சொல்றான்? முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானேங்கிறார். அழகா சொல்றார் திருமூலர். உன்னுடைய திருமுடினா சிவபெருமானுடைய தலை உச்சி, உன் திருமுடியை நான் கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே. பொய் சொல்றானா? அழகா சொல்றாரு திருமூலர் இந்த பாடல்ல. இதுக்கு காரணம் சாட்சியா அந்த தாழம்பு சிவபெருமான் தரித்து கொண்டிருக்கின்ற அந்த திருச்சடையில் தரித்து கொண்டிருக்கின்ற அந்த தாழம்புயை கொண்டு வந்து அடையாளமா அந்த பாருங்க, உங்க திருமுடியில் உள்ள தாழம்பு நான் எடுத்துட்டு வந்துட்டேன், உங்க திருமுடியை நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே இறைவன் என்ன பண்றார்? தாழம்புவுக்கு ஒரு சாபம் வர்றார். இனிமே சிவ தரிசன வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, நான் உன்னை இன்று முதல் தரிக்க மாட்டேன்னு சொல்லி சாபம் கொடுத்துறார். அன்னையிலேருந்து சிவபெருமானுக்கு தாழம்பூவை சாத்திர பழக்கம் இல்லைங்க. என்னைக்கு தாழம்பூ வந்து பிரம்மனுக்காக ஒரு பொய் சொன்னதோ அன்று முதல் சிவபெருமானுடைய கருவறையில் சிவபெருமானுக்கு தாழம்பூ அதுவரையும் சிவபெருமானுக்கு சாத்தப்பட்டிருந்தது. இறைவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தாழம்பூ பொய் சொன்னதுக்கு பிறகு இறைவன் சாபம் வர, இனிமே உன்னை நான் தரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அன்று முதல் சிவபெருமானுக்கு தாழம்பூ சாற்றப்படுவதில்லை என்று நாம் தெளிவாக நாம் உணர வேண்டும். இந்த இடம் நிகழ்ந்த இடம் எது தெரியுமா? இந்த ஆணவ செருக்கை அடக்கிய தலம் எது தெரியுமா? அதுதான் திரு அண்ணாமலை. திருவண்ணாமலையில தான் ஜோதி பிழம்பா இறைவன் வெடித்தார். அதனால தான் நெருப்பு தலம் திரு அண்ணாமலைன்னு நம்ம சொல்றோம். இந்த இடம் அற்புதம் நிகழ்ந்த இடம் எதுன்னா திரு அண்ணாமலை. அருமையாக இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இதை நான் நல்ல ஆழமாக சிந்திக்கணும். ஏதாவது ஆணவ செருக்கு நாராயணனும், ஆனால் நாராயணன் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவம் இருந்தாலும் உன்னுடைய திருவடியை காணுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு ஒப்புக்கொண்டான், மேலே வந்துட்டான், பூமிக்கு வந்துட்டான். ஆனால் பிரம்மன் தான் பொய் சொன்னான். இந்த பிரம்மன் பொய் சொன்னதுனால என்ன பண்ணாரு? அதுவரை பிரம்மனுக்கு 5 தலை, பிரம்மனுக்கு 5 தலை. பொய் சொன்னதுனால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு தலைய கிள்ளி என்ன பண்றாரு? கிள்ளி எறிகிறார். அன்று முதல் அவன் நான்முகன் ஆனான். நான்முகன்னா பிரமன். 5 முகம் கொண்ட பிரமன் பொய் சொன்னதுக்காக என்ன பண்றார்? சிவபெருமான் தாழம்பூவை சபிக்கின்றார். என்ன சபிக்கின்றார்? இனிமே நான் உன்னை தரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது அடுத்தபடியாக பிரமனுக்கு கொடுத்த தண்டனை என்ன? பிரமனுக்கு ஒரு தலையை கிள்ளி எறிகிறார். கிள்ளி ஒரே
காலால் எத்துறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அற்புதம் நிகழ்ந்த இடம்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறாக இன்னைக்கு நிற்கிது. திருக்கண்டியூர் வீரட்டம் 8 தலம். அதாவது வீரட்டம்ங்கிறது 8 தலம் இருக்கு. 8 இடத்துல 8 சம்ஹாரத்தை பண்ணியிருக்கிறார் இறைவன். 8 அற்புதத்தை பண்ணி இருக்கின்றார். அதில் ஒன்றுதான் திரு கண்டியூர் வீரட்டம். பிரம்மனின் தலையை அறிந்த தலம், அதாவது தலையை கிள்ளி எறிந்த தலம் எது? திரு கண்டியூர் வீரட்டம். இங்கே தான் பிரம்மனுடைய தலையை கொய்துகின்றார் இறைவன். ஆக ஒரு பொய் சொன்னதுக்காக என்ன பண்ணாரு? அவனுடைய தலையே கிள்ளி எறிஞ்சிட்டார். அன்னைக்குதான் அவனுடைய ஆணவம் ஒழிந்தது. பிரம்மனுடைய ஆணவம் ஒழிந்தது. ஒரு தலையை பிடிச்சு பாருங்க. 5 தலை கொண்ட பிரம்மன் அன்று முதல் நான்முகன் ஆனா 4 தலை தான் அவனுக்கு. ஒரு தலையை கிள்ளி எறிஞ்சிட்டார் இறைவன். இப்படிதான் இறைவன்கிட்ட பல கோணங்களில் தேவர்கள்லாம் அடி வாங்குவாங்க. சொல்லுவாங்கள்ல, தர்மடிம்பாங்கல்ல. பல கோணங்களில் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட போது பாருங்க, சிவபெருமானை மதியாத யாகம் அதில் கலந்து கொண்டதுனால முதல் அடி யாருக்கு விழுந்தது? அதாவது நாராயணனை கொண்டு முழுமுதற் கடவுள் மாதிரி எண்ணி வச்சு தான் அந்த யாகத்தை தொடங்கினான். நாராயணன், பிரம்மன், இந்திரன் இவர்களெல்லாம் கொண்டு வச்சு தான் தட்சன் யாகத்தை தொடங்கினான். சிவபெருமானை மதியாது உடனே சிவபெருமான் வீரபத்திரன் என்ற ஒருவனை உருவாக்கி யாகத்தை அழித்து வாழ்ந்தார். சாதாரண ஒரு வீரபத்திரன், இறைவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரன். இறைவனே நேரா வரல, துவம்சம் பண்ணா யாகத்தை. தட்சனுடைய யாகத்தை துவம்சம் செய்தான். யாரு? வீரபத்திரன். முதல் அடி யாருக்கு தெரியுமா? தலைவனாக உட்கார வச்சார். நாராயணனுக்கு அடி தர்மடி கொடுத்தான். யார் கொடுத்தா? வீரபத்திரன் நாராயணனுக்கு தர்மடியை கொடுத்தான். இந்திரன் தோளெல்லாம் முறிச்சான். இப்படி வரலாறு நமக்கு சொல்லுது திருமுறை. அதாவது அத்தனை பேருக்கும் பிரம்மனுக்கெல்லாம் அடின்னா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு இல்லை, தர்மடிமம்ல அந்த மாதிரி அடி. நைய புடைத்தான்னு வரலாறு வருது. நைய புடைத்தான்னா என்ன? எந்திரிக்கவே முடியாது இனிமே. அது மாதிரி தர்மடி வாங்கினார்கள். யாரு? தேவர்கள்லாம். சூரியனுடைய பல்லை பிடுங்கி எரிஞ்சான். எப்படிப்பட்டது சூரியன் தெரியுங்களா? உலகத்தில் நீங்க சூரியன் இல்லைன்னா நமக்கு வந்து விடியாது, பகல் விடியாது. அப்படிப்பட்ட சூரியனுடைய பல்ல பிடுங்கி எரிஞ்சான் வீரபத்திரன். சந்திரனை அடிச்சான். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு முக்கியமாக இங்கே அடிமுடி தேடிய வரலாறு பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இப்படி அங்கங்கே இறைவன்கிட்ட மோதுகின்றவர்களை ஆணவச்சிருக்கு அப்பப்போ அடக்கிட்டே இருக்கிறாரு. தேவர்களுக்கெல்லாம் அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். அப்பயும் திருந்த மாட்டான் தேவர்கள்லாம். அதனால தான் அவர் சொல்கிறார், செத்து செத்து பிறப்பதே தேவன்றுங்கிறார். அப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம போய் வணங்கினா என்ன ஆகும்? அவனே தர்மடி வாங்குறான். அவனை வணங்கினா நமக்கு என்ன விழுவோம்? அடுத்தது நமக்கும் தர்மடி தான் விழுவோம். அவன் ஒரு சிறுமை படைத்தவன். தேவர்கள்லாம் அவனுடைய அறிவு சிற்றறிவு. அதாவது சிவபெருமானை வணங்குவது எதற்காக வணங்குறான் தெரியுமா? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நென்பால் தாழ்த்துவதுங்கிறார் திருவாசகம். தான் வாழணும், தான் சிவபெருமானோடலாம். சிவபெருமானை விட நாம் உயர்ந்து தெரியணும். என்ன பண்ணணும்? சிவபெருமானமை தாழ்ந்து வணங்கி அவருடைய திருவடியில சரணாகதி அடைந்து கிடக்கின்றார்களாம். எதுக்கு? அப்பதான் இவர்கள்லாம் பெரிய ஆளா தெரிவாங்களாம். இவர்களெல்லாம் வணங்குவாங்களா எல்லாரும் மக்கள். யார? நாராயணன், பிரம்மன், இந்திரன் போன்ற தேவர்களை தான் சொல்றார். வானவர்கள் அப்படின்னா தேவர்கள். தாம் வாழ்வான், தாம் வாழ்வதற்காக நின்பால் தாழ்த்துவதுங்கிறார். சிவபெருமாண்டவை தாழ்ந்து அப்படி கிடப்பானாம். அப்படியே அவருடைய திருவடி தாமரையில் அப்படியே எப்படி சொல்றது, அது மண்டிக்கிட்டு கிடப்பார்களாம். எதற்காக? இவர்களெல்லாம் வணங்கணுங்கிறதுக்காக. சிவபெருமானை வணங்குறாங்களே, நம்மளை வணங்க மாட்டேங்கிறாங்களே, நம்மையும் என் மக்கள்லாம் வணங்கணுங்கிறதுக்காக அப்படியே நடிப்பார்களாம். அழகா சொல்றாரு மணிவாசருடைய திருவாசகம். இப்படியெல்லாம் நாம் வரலாற்றை சிந்திக்க வேண்டும். ராமன் என்பவன் சராயு நதிக்கரையில விழுந்து இறந்தான். இறந்த அவனையெல்லாம் நாம் கடவுள் என்று போற்றி கொண்டு வாழ்கின்றோம். அப்ப அறியாமை மாக்கள், நாம் அறியாத ஒரு நிலையில இருக்கிறோம். நம்ம இன்னும் தெளிவு பெறல. வரலாற்றை படிக்கணும். நான் சொல்றது வரலாறு. கிருஷ்ணன் அம்படிப்பட்டு இறந்தான். வரலாற்றை படிங்க. நம்ம சைவத்தையே ஒரு பக்கம் தூக்கி வச்சிருங்க, வைணவத்தை நீங்க உள்ள போய் பாருங்க. கிருஷ்ணன் அம்படிப்பட்டு இறந்தான். ராமன் சராயு நதிக்கரையில் விழுந்து இறந்தான். அப்ப அவர்களுடைய வரலாறு நீங்க படிக்கணும். 10 அவதாரத்தையும் நீங்க படிங்களா. பிறப்பு இறப்பு உண்டு ராமனுக்கு. அப்ப பிறந்து இறந்தவனையெல்லாம் நம்ம கடவுள் என போற்றி கொண்டு வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது அறியாமை, பேதமை. இந்த பேதமையெல்லாம் தீரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம திருமுறைகள்ல அருமையா சொல்வார் நாவரசர் பெருமான். ரொம்ப அருமையா சொல்வார். பெருகலாம் தவம்
பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவேம்பட. இவ்வளவு அற்புதமான பாடல் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம படிக்க தவறிவிட்டோம். பெருகலாம் தவம். முதல்ல உனக்கு அறியாமை அகல வேண்டும். முதல்ல அறியாமையை நமக்கு இருந்ததுன்னா, அதாவது தெளிவே, அதாவது சிந்தை தெளியாது. அறியாமை இருள் மூடிக்கொண்டு இருக்கின்ற அந்த சிந்தை தெளிவல்லாமல் இருக்கும். அதனாலதான் சிந்தை தெளிவல்லால் அருளும் இல்லைன்னார் நாவரசர் பெருமாள். சிந்தை முதல்ல தெளியணும். தெளிந்தால்தான் ஞானமே உள்ள போகும். அப்ப பேதமை அகல வேண்டும். பேதமைன்னா அறியாமை. பேதமை தீரலாம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. மருகல் பெருமான் திருமருகலில் உரைகின்ற சிவபெருமானுடைய திருவடியை நீ பிடித்தால் உன்னுடைய பேதமை அகலும். அறியாமை என்ற பேதமை, அதான் சொல்ற, பெருகலாம் தவம், பெருகலாம் பேதமை தீரலாம், அறியாமை அகலும். அறியாமை அகன்றால் என்ன பண்ணும்? நமக்கு ஞானம் கூடும். ஞானம் கூடினால் நமக்கு என்ன வரும்? தவம் பெருகும். பெருகலாம், பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அது என்ன திருகலாகிய சிந்தை? சிந்தைன்னா என்ன? மனம். திருகலா உள்ளம். உள்ளம் மனம் எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த திருகலாகிய சிந்தைங்கிறார். இந்த சிந்தை எப்படி இருக்குன்னா கோணலாக இருக்கா. மனம் கோணலாக இருக்குது. இப்போ மனத்தை நேர்படுத்தணும். நம்ம மனம் நேர்படுத்தினால்தான், மனதை அதாவது சிந்தையை நேர்படுத்தினால்தான் நமக்கு இதெல்லாம் தெளிவடைய முடியும். அதனால தான் திருகலாகிய சிந்தை திருத்தலாம். திருமருகலில் உரைகின்ற சிவபெருமானுடைய திருவடியை நீ பிடித்தால் உன்னுடைய கோணலான மனம் நேர்படும். அப்பதான் அந்த மனம் செம்மைப்படும். கோணலா இருக்கிற மனம் என்ன ஆகும்? நேரா செம்மைப்படுங்கிறார். பருகலாம். இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? முதல்ல அறியாமை அகலும், ஞானம் கைகூடும், தவம் பெருகும், உன்னுடைய கோணலான மனம் நேர்படும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன கிடைக்கும்? பருகலாம். நீ பருகலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா, இந்த மேற்கண்ட நான் 3 சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் தெளிவடைந்துட்டோம்னா பருகலாம். பரமாயதோர் ஆனந்தம். அது வார்த்தையால சொல்ல முடியாது. நமச்சிவாய படம் தின்று கண்டவர்க்கு தித்தித்தவாரேம்பார் திருமூலர். நமச்சிவாய படத்தை சிவபெருமானுடைய அருட்கனி, அதை சாப்பிட்டு ருசிச்சவனுக்கு தான் அந்த இன்பத்தை உணர முடியும். எல்லாரும் சொல்ல முடியாது இல்லை. அதனாலதான் பருகலாம். பரமாயதோர் ஆனந்தம். சிவபெருமானுடைய ஆனந்தத்தை நீ பருகிப்பார். பேரின்பத்தை நீ உள்ளம் அடையும். உடல் அடைஞ்சு புரோஜனம் இல்லைங்க. இது பேர் சிற்றின்பம். உடல் அடையக்கூடிய இன்பமெல்லாம் சிற்றின்பம். உள்ளம் அடையக்கூடிய இன்பம் தாங்க பேரின்பம். அதான் சொல்ற, பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். இதுவரை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு பேரானந்தத்தை நீ பெறுவ. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? திருமருகலில் உரைகின்ற சிவபெருமானுடைய திருவடியை நீ சரணாகதி அடைந்தால் மேற்கண்ட இதெல்லாம் கிடைக்குங்கிறார். இவ்வளவு வாழ்வியல் தத்துவங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும், நம்ம எப்படியெல்லாம் நம்ம இன்பத்தை பெறலாம், இவ்வளவு சொல்லியிருக்கு திருமுறைகள். உலகில் நீங்கள் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில இன்பமா வாழலாம். துன்பமே இல்லாமல் இன்பமா வாழணும். என்ன பண்ணணும்? அவர்கள் காட்டிய வழியில நாம செல்லணும். அவர்கள் நமக்கு பாதை அமைச்சிருக்கிறாங்க, அருட்பாதை. இந்த வழியில நீ வா. சிவபெருமான் திருவடியை அடையணுமா? எளிமை, எதுவுமே தேவையில்லை. நம்ம சாதாரணமா சொல்ற, நீ வா, மருகலில் உரைகின்ற சிவபெருமானுடைய திருவடியை நீ சரணாகதி அடி. வேற எதுவுமே அவர் கேட்கல. பொண்ணு, பொருள், ஆடை, எந்த இதுவும் இறைவன் கேட்கல. நம்மள்ட்ட இருந்து விரும்புறது அன்பு ஒண்ணுதான். சிவபெருமான் என்ன சொல்றாரு? நம்மள்ட்ட கிடைக்கிறது, நம்மள்ட்ட இருந்து விரும்புறது என்ன? அன்பு. அந்த அன்புனா என்ன? அதுதான் திருமுறை. இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய அன்பு என்பது என்ன? திருமுறை. அதனாலதான் தேவாரம்னு பேர். இருக்கு தேன்னா தேவன், வாரம்னா அன்பு. சிவபெருமானுக்கு அன்பாக சூட்டப்படுகின்ற பாமாலை தாங்க தேவாரம். நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன? திருமுறை. ஒரே ஒரு பாடல், இப்ப நான் சொன்ன பாடல் எடுத்து தினம் இறைவன் உட்கார்ந்து கதருங்க. திருமுறைகளுடைய அந்த பெருமானுடைய ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மனசுல ஆன்மாக்களுக்கு பதியணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க ஒரு சாதாரண வீட்டில் ஒரு லிங்க வடிவம், ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிவபெருமானுடைய உருவத்தை நீங்க வச்சு வழிபடலாம். அந்த உருவத்தை வச்சு இந்த பாடலை பாடுங்க. திருமுறைகள் இந்த பாடல் ஒரு பாட்டு பொறுமை. இந்த ஒரு பாட்டை தினசரி நீங்க பாடினாவே போறோம். இறைவன் மிக எளிமையானவன், அடியாருக்கு எளியவனவன். தானே இறங்கி வருவான், தானே என்னை தலையளித்து ஆட்கொண்டு அருளுங்கிறார் மணிவாசக பெருமான். தானே இறைவன் ஆட்கொள்வார். நாமும் இறைவன் திருவடியை தேடி போக வேண்டியில்லை.
இப்படி நம்ம அன்பாக இருந்தோம்னா சிவருமான்ட்ட நமக்கு எல்லாமே வருங்க. பேரின்பம் தான் பேரின்பம். அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார்னாரு. அன்பு வேற சிவம் வேற ஒருத்தன் அப்படி சொல்றான்னா அவன் அறிவில்லாத மூடன்னு அர்த்தம். அப்போ அன்பை விட்டு அறத்தை விட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அறம் இல்லாதவன்ட்டு, அறம்னா என்னன்னே தெரியாது நாராயணனுக்கு, அன்புன்னா என்னன்னே தெரியாது நாராயணனுக்கு, பிரம்மனுக்கு, இந்திரனுக்கு, உருத்திரனுக்கு, இப்படி தேவர்களுக்கெல்லாம். இவர்களை எல்லாம் நாடி நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையை பாழாக வீணாக கழிக்கின்றோம். அதனால் எந்த பயனுமே இல்லை. பிறவிதான் பாழாகும். பிறவி கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதாருங்கிறார். பிறவி என்ற அந்த கடலை நாம் கடக்க வேண்டும் என்றால் திருமுறை என்ற தோணியை நாம் பயன்படுத்தினால்தான் அந்த கடலை நீந்தி கடக்க முடியும் என்று சொல்லி இவ்வளவிலே இன்றைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.